தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஆண்டுதோறும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் படைப்பாற்றலையும் பேச்சாற்றலையும் ஊக்குவிக்கும் பொருட்டு கவிதை, கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நடப்பு ஆண்டு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான கவிதை, கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வளர்ச்சித்துறை கண்காணிப்பாளர் வசந்தகுமாரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. போட்டிகளில் கவிதை, கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகளுக்கு முதல் பரிசு ரூபாய் 10,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 7,000, மூன்றாம் பரிசு ரூபாய் 5,000ற்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் முதல் பரிசு பெற்றவர்கள் வருகின்ற 28/1/2025 அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டியில் பங்கேற்க உள்ளார்கள். நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். The Big Shop, a shop where your shopping never ends. நாடகம் போன்ற வளம் இல்லாத மொழி அல்ல இது. எல்லாவற்றையும் உருவாக்கின மொழியே இதுதான். அகத்தினை புறத்தினை என்று எத்தனை வடிவங்களை பாவடிவங்களை நாம் சொன்னாலும் இதுக்கு மிகையாகிறது. அத்தனை வகைகளை உடைய தமிழ் மொழி எங்கும் நிறைய பெற இருக்கின்றவர்கள் முதல் பரிசு CSHL நினைவு மேல்நிலைப் பள்ளி சார்ந்த மாணவி ஜனனி அவர்களுக்கு ரூபாய் 10,000ற்கான காசோலையும் சான்றிதழும் நமது தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக வழங்கப்பட இருக்கின்றது. நல்லா கைத்தட்டுமா, நல்லா கைத்தட்டு, மாணவர்களை நல்ல ஊக்குவிப்பாக கைத்தட்டு. அடுத்ததாக இரண்டாவது பரிசினை பெற இருக்கக்கூடிய மாணவி அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த பவித்ரா. மூன்றாவது இடத்தை தக்க வைத்திருக்கக்கூடிய மாணவி காசோலையும் சான்றிதழையும் நமது தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக வழங்கப்பட இருக்கின்றது. இதுக்காக எந்த ஒரு பிழையும் இல்லாம சுருக்கமாக ரொம்ப அழகாக ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.